ஏ மற்றும் பி சகோதரர்கள். ஏக்கு 2 மகள்கள் சி மற்றும் டி. பிக்கு 2 மகன்கள் இ மற்றும் எஃப். ஜி என்பவர் சி இன் கணவர். ஹெச் என்பவர் எஃப் இன் மகள் எனில் ஹெச்சுக்கு ஜி என்ன உறவு? ஏ மற்றும் பி சகோதரர்கள்னு கொடுத்துட்டாங்க. ஏக்கு 2 மகள்கள் சி மற்றும் டின்னு சொல்லிட்டாங்க. பிக்கு 2 மகன்கள் இ மற்றும் எஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜி அப்படிங்கிறவங்க சியோட கணவர். அதே நேரத்துல ஹெச் அப்படிங்கிறவங்க எஃப் ஓட மகள் எனில் ஹெச்சுக்கு ஜி என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ மற்றும் பி அப்படிங்கிறவங்க சகோதரர்களா இருக்காங்க. ஏக்கு 2 மகள்கள், பிக்கு 2 மகன்கள். இந்த மகன்களும் மகள்களும் ஒருவருக்கொருவர் சகோதரன் மற்றும் சகோதரிகளா இருப்பாங்க. அப்போ கண்டிப்பா சி மற்றும் டி அப்படிங்கிறவங்க ஹெச்சுக்கு அத்தையா தான் இருப்பாங்க. இதுல சி அப்படிங்கிற அத்தையோட கணவர் தான் ஜி. அப்போ அத்தையோட கணவரை நம்ம மாமான்னு சொல்லுவோம். அப்ப ஹெச்சுக்கு ஜி அப்படிங்கிறவரு மாமா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.